இன்றைக்கி ரவா உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வதக்கிடுங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அப்படியே கிண்டி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் ரவாயை போடணும். ஆல்ரெடி ரவா நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம். ரவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், இல்லைன்னா கெட்டி ஆயிரும். பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிண்டி விடணும். அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டணும். ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கிண்டணும். இந்த அளவு வந்து என்னென்னா, 1/4 கிலோ ரவாவில் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நெய் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னோடய ஹாய் கண்ணன் யூடியூப் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். இங்கே பாருங்கள், நெய் ஊற்றியிருக்கேன்.